வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 18 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜைதா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தமாலி மற்றும் பச்சா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அசுர், கோண்ட், அஜோங், ஹோ, ரபா, சவார், கோரா மற்றும் மகாலி. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 6 இந்திய அரசியலமைப்புல மாநிலங்களை பத்தி சரத்து 152 இருந்து 237 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். காசி எழுச்சி 1829 இருந்து 33 வரைக்கும் திரோஸ் சிங் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோஹின் மற்றும் பந்தனா. பரஞ்சபெயே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். எக்வடர் நாட்டின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? டேனியல் நொபோவோ. இந்தியன் சூப்பர் லீக் 2025 வென்ற அணியது மோகன் பாகன் சூப்பர் ஜெயண்ட். அன்லாக்கிங் 25 பில்லியன் ஏற்றுமதி சாத்தியமான அறிக்கை என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? நித்தி ஆயோக். 2035 ஃபிஃபா மகளிர் உலக கோப்பையை எந்த நாடு நடத்த உள்ளது? இங்கிலாந்து. எந்த நாள் ஹிமாச்சல தினமாக கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 15. ஸ்லோவாக்கியாவில் உள்ள கான்ஸ்டன்டைன் தத்துவஞானி பல்கலைக்கழகத்தால் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் யார்? திரௌபதி மர்மு. திரௌபதி மர்மு மொரிஷியஸ் பல்கலைக்கழகத்துடைய டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. சௌமியா சுவாமிநாதன் மெக்கில் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. திரௌபதி மர்மு அல்ஜீரியாவில் உள்ள சிதி அப்தல்லா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பிரிவுல கௌரவ முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஆர்டிமிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 54வது நாடு எது? பங்களாதேஷ். இந்த ஆர்டிமிஸ் ஒப்பந்தம் நாசா அறிமுகப்படுத்தின ஒரு ஒப்பந்தம். ஸ்வீடன் நாடு நேட்டோவுடைய 32வது உறுப்பினராக இருக்காங்க புதுசா. ஆசியானின் நட்பு மற்றும் ஒத்துழைப்பில் ஒப்பந்தத்தில் இணைந்த 51வது நாடு சவுதி அரேபியா. உலக நகரங்கள் கலாச்சார மன்றத்தில் இணைந்த முதல் இந்திய நகரம் பெங்களூரு. பிரிக்ஸ் அமைப்புடைய புதிய உறுப்பினர் எகிப்து, எத்தோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா. G20 உடைய புதிய உறுப்பினர் ஆப்பிரிக்கா ஒன்றியம். சூரிய சக்தி கூட்டணியுடைய புதிய உறுப்பினர் நேபாளம் 101வது உறுப்பினர், ஆர்மேனியா 104, பாராகுவே 100. கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டுடைய 5வது உறுப்பினர் வங்காளதேசம், அதாவது பங்களாதேஷ். இந்த கொழும்பு பாதுகாப்பு மாநாடு 2020 அறிமுகமாச்சு. உலக கலை தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 15. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஆர்ட் ஃபார் யூனிட்டி அண்ட் ஹீலிங். மார்ச் 23 உலக வானிலை நாள். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 27 உலக நாடக தினம். மார்ச் 30 சர்வதேச பூஜ்ய கழிவு நாள். ஏப்ரல் 4 சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 6 வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். அம்பேத்கரின் பெயரிடப்பட்ட புதிய வனவிலங்கு சரணாலயத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? மத்திய பிரதேசம். அது மத்திய பிரதேசத்துல சாகர் அப்படிங்கிற மாவட்டத்துல இந்த வனவிலங்கு சரணாலயம் வரப்போகுது. ஹர்கர் ஜல என சான்றிதழ் பெற்ற முதல் மாவட்டம் புர்கான்பூர். இந்தியாவின் முதல் முழுமையாக செயல்படும் கல்வியறிவு பெற்ற மாவட்டம் மாண்ட்லா. இந்தியாவின் முதல் சூரிய சக்தி நகரம் சாஞ்சி.
இந்தியாவின் 57வது புலிகள் சரணாலயம் ரத்தபாணி. இந்தியாவின் முதல் வெள்ளை புலி இனப்பெருக்க மையம் மத்திய பிரதேச மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தீகாவில் உள்ள ஜெகத்நாதர் தாம் கோயிலை திறந்து வைத்த மாநிலம் எது? ஜெகத்நாதர் தாம் அப்படிங்கிற கோயில்ல மேற்கு வங்காள மாநிலம் புதுசா அறிமுகப்படுத்த போறாங்க. மேற்கு வங்காளம் மாநிலம் பொய்லா பைசாக் அப்படிங்கிற பண்டிகை ஏப்ரல் 15 கொண்டாடுறாங்க. அப்புறம் யோகஸ்ரீ திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அபர்ஜிதா மசோதா, நோடி பந்தன் திட்டம். இந்தியாவின் முதல் வனவிலங்கு உயிரி வங்கி மேற்கு வங்காள மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டோட்டா பழங்குடி மக்கள் அதிகப்படியா காணக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா அது வெஸ்ட் பெங்கால் தான். புஞ்சியால செடிகளுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில முக்கிய நோய்கள். அதுல ஃபர்ஸ்ட் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிற நோய், பைட்டோப்தோரா இன்வெஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு புஞ்சியால ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட் அப்படிங்கிற நோய் புக்கினியா கிராமினஸ் ட்ரிட்டிக்கால் ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் வீட் உஸ்டிலியாகோ ட்ரிட்டிக்கால் ஏற்படக்கூடியது. பவுடரி மில்டியூ ஆஃப் வீட் ப்ளூமெரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது. ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் குளோமரல்லா டுகா மனென்சிஸ். எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசப்ஸ் ஃபிசிஃபார்மிஸ். ரைஸ் பிளாஸ்ட் நோய் மேக்னபோர்த்தி கிரிசியே. டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் செர்சோஸ்போரா அரக்கிடிகோலா. கிரீன் ஏர் டவுனி மில்ட் ஆஃப் பஜ்ரா ஸ்க்லரோஸ்போரா கிராமிகோலா. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்காப் பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிக்கமால் ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபில்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டேரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.